கொலை, கற்பழிப்பு அகல பாதாளத்திற்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு அரக்கோணத்திலே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வே அப்பனை சாட்சி. நம்பிதான் ஆக வேண்டும் இல்லை, அன்றாடம் பேப்பரை புரட்டினால் போதும். என் அன்பு உடன் பிறந்த அண்ணன்களே, என் தாய்மார்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் சரியான போக்கில் சென்று கொண்டிருக்கிறோமா என்று பாருங்கள். நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகள், நாம் எந்த தேசத்து ராஜாக்கள், நாம் ஏன் இப்படி அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் இவ்வளவு அவலமான நிலைக்கு சென்றிருக்கிறோம். 60 ஆண்டுகளாக மாறி 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 ஆட்சி செய்து இன்னும் கச்சத்தீவு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இன்னை வரைக்கும் முள்ளி வாழ்க்கால் நடந்துதான் இருக்குது, நடக்குது, முடிஞ்சு போல. இன்றைய மே 18 என் இனப்படுகொலை, என் உடன் பிறந்தோர்களை, என் ரத்தத்தின் ரத்தங்களை சிங்கள அரசு கொன்று குவித்தது. அந்த நாள் இன்று. அதற்கு 20 நாடுகள் துணை போனது. நம்மளை கொல்றதுக்கே 20 நாடுகள் துணை போனது. ஆனால் அதை இன்று வரை சர்வதேச போராகவே அறிவுறுத்தவில்லை. மொழியைத்தான் ஒருவன் இனமாக வைப்பான். அந்த இனம் வாழ்வதற்கு அதில் பல தலைவர்கள் எழுதலாம். ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் போனார் என்ன, பல வேலுப்பிள்ளை பிரபாகரன்கள் இன்றும் ஈழத்தில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் மிகப்பெரிய நம்முடைய சொந்தங்களை இழந்திருக்கிறோம். இது இன்று நேற்று நடப்பது அல்ல, காலம் முழுக அன்று தொட்டு இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கும். இதற்கு நிரந்தர தீர்வு என்ன? சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது. அண்ணன் அவர்கள் போராட்ட குழுவிலே கைது செய்யப்பட்டு சிறைக்கு உள்ளானார்கள். இவர்களுக்கு தெரியும், அயோக்கிய ஆட்சி பண்ணா போராடுறவன்லாம் அயோக்கிய பயன்தான். அயோக்கியன் ஆட்சி செய்தால் போராடுகிறவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் தான். அயோக்கியன் ஆட்சி செய்தால் போராடுகிறவன் எல்லாம் கொலைகாரன் தான். நான் என்ன சொல்லுகிறேன், நாம் படித்தவர்கள் அனைவரும் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். தலைவரின் ஆட்சியை 2026 ஒட்டுமொத்தத்தை கொண்டு போய் தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கொள்ளை அடிப்பதற்காக மட்டுமே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் ஒட்டுமொத்த தனது வருமானத்தையும் இழந்து ஒரு தலைவன் மக்களுக்காக தரையில் இறங்கி வர நினைக்கிறாரே என்றால் நம் தலைவரை தவிர வேறு யார் இருப்பார்? அவர் நினைத்திருந்தால் ஆண்டுக்கு 2 படங்கள் நடித்துவிட்டு பல்லாயிரம் கணக்கான பல நூறு கோடிகளில் சம்பளம் பெற்றுவிட்டு ஆடம்பர சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அரசியல் என்பது சாதாரணம் அல்ல என் அன்பு உறவுகளே. அரசியல் சாதாரணம் அல்ல. சட்டை கிழியணும், வேர்வை சிந்தனும். அதையெல்லாம் ஒரு மனிதன் வாரார் என்றால் எதற்காக? இங்கு இருக்கும் அவலங்களையும், இங்கு மாசுபடிந்த கரைபடிந்த இந்த தமிழகத்தை வளமான செழிப்பான ஒரு நகரமாக மாற்ற வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் தலைவர் அவர்கள் வருகிறார். கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு தலைவரே. 30% வாங்கிட்டோம், பொட்டி பொட்டியா மாறிச்சு. நம்ம போய் கர்நாடகாவில் 500 ஏக்கர் வாங்கிட்டோம். இன்னைக்கு கர்நாடகாவில் பெரிய சொத்துக்காரர் யாருன்னா ஏவாவேலு. அவர் பேர் பையன் கம்பம் பேர்ல தான் இருக்குது. ஆமா, கம்பம் தான் அது மொத்தம் பாக்குறாரு. யாருன்னா இல்லைன்னு சொன்னா மறுபடியும் கேட்கிறேன், திமுக காரர்கள் யாரேனும் இல்லை என்று விமர்சிக்க வேண்டுமானால் என்னுடன் ஒன்றாய் மேடையிட்டு அமர்ந்து அதை என்னை வெற்றி கொள்ள முடிந்தால், இல்லை என்று நிரூபித்தால் நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். என்னை வெல்ல முடியாது, நான் தளபதியின் தொண்டனாவேன். நான் பாசத்துக்குரிய இதோ இருக்கிற அண்ணன் தம்பிகளின் தம்பியாவேன். என்னை அவ்வளவு எளிதில் என்னை வெல்ல முடியாது. எங்களை வெல்வது என்பது அவ்வளவு எளிதாய் ஆகிவிடாது. காரணம் ஏனென்றால் நாங்கள் தளபதியின் வளர்ப்பு. கொள்ளை அடிக்கலாம் ஏவாவேல் அவர்களே, கொள்ளை அடிக்கலாம். இன்று 10 மாவட்டங்களுக்கு நீங்கள் தான் மாவட்ட செயலாளர், அதை நான் அறிவேன். நீங்கள் வைப்பதுதான் சட்டம். ஏன் முதல்வரே நீங்கள் கூட என்று சொல்லலாம். அது உண்மைதானே? அது உண்மைதானே ஏவாவேல் அவர்களே?
உண்மைதான். ஏன் ஏவாவேலுவை இவ்வளவு நேரம் இங்கே பேசியிருக்கிறேன் என்றால், நான் இதுவரை பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். தனிநபர் விமர்சனத்தை இதனால் வரை நான் செய்ததில்லை. இந்த இடத்தில் ஏன் செய்கிறேன் என்றால், இந்த மேல்மா கூட்டுறோட்டுக்கு முழு காரணம் ஏவாவேலு தான். போராட்டக்காரங்களை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஏவாவேலு இல்லை என்றால் இது எளிதில் முடியும். ஏவாவேலு வாங்கிய 30% பணம் தான் இந்த நிலை. மிரட்டல்கள் வரும், ஆல்ரெடி நிறைய வருது. உயிரே என் மயிருக்கு சமம் வரும். 5 வதம் அடிபடி வரும் என் அண்ணன் ஒருவனுக்கு, 5 வதம் அடிபடி வரும் என் தளபதி ஒருவனுக்கு. வரவன் போறவனுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நாங்க புறநானூற்று பால் படிச்சு வந்தவங்கய்யா, நாங்க எல்லாம் பயப்பட மாட்டோம். போகட்டும். நீங்கள் எதையோ கேவலமான கக்கூஸ்ல கூட ஊழல் பண்றீங்க, பீச்சிங் பவுடர்ல ஊழல் பண்றீங்க. உங்களை எல்லாம் பேசி உங்களை பத்தி நான் என்னுடைய தரத்தை நான் இங்கு குறைத்து கொள்ள விடவில்லை. தயவு செய்து சொல்றேன், கருப்பு சிவப்பு கட்டிட்டு வர காரை ஊர் உள்ள விடாதீங்க. தயவு செய்து சொல்றேன், நான் உண்மையா சொல்றேன். கருப்பு சிவப்பு நிற வேட்டி கட்டின்னு வரவன உள்ள விடாதீங்க. எப்படி நீதிமன்றத்துல அபினாவோ அது போல் ஒரு அபினா யாருன்னா கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிக்கிறவங்க அதே அபினா. உண்மை, இது உண்மை. இதை நம்பித்தான் ஆள வேண்டும். அவன் குடும்பம் மட்டும் வாழும், மற்ற குடும்பங்கள் தெருவில் தான் நிற்கும். பேசுகிறேன். நான் முன்பு சொன்னது போலத்தான், நான் இதனால் வரையில் தனிநபர் விமர்சனத்தை செய்யவில்லை. நாங்கள் எங்கள் கட்சிக்காரர்கள் எப்போதும் செய்யவும் விரும்ப மாட்டோம். ஏனெனில் நாங்கள் நாகரிகம் தெரிந்த அரசியல்வாதிகள். மீண்டும் ஒரு முக்கியமான ஒன்றை சொல்லிக் கொண்டு விடைபெற விரும்புகிறேன். ஐயா காமராஜர் அவர்களை கரங்களை கரைபடியாத அந்த கைகளை பிடித்து கொண்டு வருகிறார் எங்கள் வாழும் காமராஜர் தளபதி அவர்கள். அந்த கரத்திற்கு நாம் வலு சேர்க்க வேண்டும். ஐயா காமராஜர் கிட்ட தான் 2 ஊருக்கும் சண்டை நடக்குது. 2 ஊர்ல எந்த இடத்துல இந்த மேம்பாலத்தை கட்டுறது, பாலம் கட்டினாதான் 2 ஊரும் போக முடியும். அதை கட்டாத வரைக்கும் 5 ஊருக்கு சுத்தி போக முடியுமா? அப்ப என்ன பண்றோம்னா, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாச காலமா அந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கும். உடனே விரைந்து காமராஜர் அவர்கள் எங்க சென்றார். விஓ, மணியக்காரர், தாசில்தார், வட்டாட்சியர் போன்றவர்கள் எல்லாம் அங்க வந்துட்டாங்க. என்னையா இதுல என்னையா பிரச்சனை இருக்குது? பிரசவத்துக்கு போகாம ஒரு குழந்தை போற வழியிலேயே இறந்து போச்சாமே, இந்த பாலம் இல்லாம என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா ஒண்ணும் இல்லையா, இந்த ஊரோட வரையறை என்னன்னு தெரியல. இந்த கல் இங்க இருக்குது, இந்த கல் இங்க இருக்குது, இந்த கல்லை எங்க வைக்கிறதுன்னு தெரியல, இது யாரோட எல்லை பகுதின்னு தெரியல. சட்டமானது மக்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர சட்டம் மக்களுக்காக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கல்லை தூக்கி அங்க போடு. உடனே அதுக்கு ஒரு வரையறை எழுது, தீர்மானத்தை நிறைவேற்று, ரெசல்யூஷன் இஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. வந்த உடனே என்னையா கிட்டத்தட்ட 4 வருஷமா இழுத்துட்டு இருந்தது, இந்த கல்லை தூக்கி அங்க போட்டு இந்த கல்லுல இருக்கிற எல்லை பரப்பரப்புக்கு இந்த ஊர் ஆளுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு அழகா முடிச்சுட்டு பாலத்தை கொண்டு போயிட்டார். காரணம் என்ன? மக்களுக்காக சட்டம் இருக்க வேண்டும், சட்டத்துக்காக ஒருபோதும் மக்கள் இருக்கக்கூடாது. அண்ணல் காமராஜர் அவர்கள் சொன்னது போல இந்த திட்டத்தை நீங்கள் மாற்ற நினைத்தால் மாற்றலாம். மாற்றினீர்களே. இங்க இருக்கிற கவுன்சிலருக்காக, இங்க ஜெயிச்சு இப்ப சேர்மனா இருக்கிற கவுன்சிலருக்காக சேர்மனுக்காக இதை மாற்றினீர்களே, நினைவு இருக்கிறதா? அவருடைய எல்லையோட வந்துதான் அந்த அவரோட இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற கவுன்சிலருடைய, அதாவது சேர்மன், அந்த சேர்மன் இடமும் இந்த 3000 சொச்சம் ஏக்கர்ல போகுது. ஆனா மறுமுறை ஒரு ஜியோ பாஸ் பண்றான், அதெல்லாம் அவருடைய இடம் இல்ல. அதை மாற்ற தெரிந்த ஏவாவேலுக்கு இந்த இடத்தை விட்டு கொடுக்க முடியாதா? நீ விட முடியவில்லை என்றால் விட வைப்போம். நாங்க தளபதியின் தம்பிகள், ஜாக்கிரதை. நன்றி நன்றி நன்றி. சிங்கம் போல கர்ஜிச்ச நம்ம மண்ணுக்கு